ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரைட். இன்றைக்கி நாம் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்லாங் வேர்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இங்கிலீஷில். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுக்கு இடையில் நீங்கள் சகஜமாக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, என்னதான் நம்ம நிறைய சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு சில ஸ்லாங் வேர்டை யாராச்சும் பேசினாங்கன்னா டப்புன்னு நம்ம தெரியாமல் முழிப்போம் பார்த்தீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை கற்று வச்சுக்கணும். அதை இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்த்துக்கலாம். இது ஒரு சீரியஸாக வரும். சரிங்களா? அப்பப்போ இந்த ஸ்லாங் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குறோமோ அதை என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா மறக்காது. சரிங்களா? ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் மட்டும் தான் நான் டீச் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அண்டு அடுத்த மாதத்துக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் சீட்ஸாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க தயவுசெய்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்லாங் வேர்டுக்கு பதிலாக நாம் அந்த ஸ்லாங் வேர்டு இந்த மாதிரி அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறது எழுதி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஸ்லாங் வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பக்கம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் இதோட மீனிங்லாம் உங்களுக்கு புரியும். எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நம்ம ரொம்ப கேஷுவலாக எப்பயுமே யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இதெல்லாமே. அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதற்கு பதிலாக தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use some slang words. We are going to use some slang words to replace these words. ஓகே, ரொம்ப சிம்பிள். பார்க்கலாம். ஹே, வாட் ஆர் யூ டூயிங்? இப்படி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது என்ன பண்ணுற மச்சான், என்ன பண்ணுற? அப்போது பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? மச்சி என்னடி பண்ணுற? இந்த மாதிரிலாம் கேட்பாங்கள்ல. அப்போது அந்த பர்டிகுலர் திங்க்கு நீங்கள் அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஓகே, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும். வாட்ஸ்ஆப் கிடையாது. வாட்ஸ்ஆப் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, இது அப் யூபின்னு வருது. அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் ரெஃபர்ஸ் டு ஹே வாட் ஆர் யூ டூயிங், த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வாட் ஆர் யூ டூயிங். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஹே வாட்ஸ்அப் அப்படின்னா ஏ என்றா பண்ணுற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எம்பத்தைஸ் வித் யூ. எனக்கு புரியுது, நீ என்ன ஃபீல் பண்ணுற அதே தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தர் கஷ்ட காலத்தில் இருக்காரு, இல்லை ஏதோ ஒரு இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அவரோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீ உனக்கு என்ன ஃபீல் இருக்கோ, நீ எப்படி ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கபலமாக ஒரு வார்த்தை கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது இங்கே நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ ஃபீல் யூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் ஸ்லாங் வேர்ட். ஐ ஃபீல் யூ. ஃபீல் யூ அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரோ அதே அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிள். எனக்கு புரியுதுப்பா, ஏதோ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதோ புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஐ கெட் இட், அவ்வளோதான். ஐ கெட் இட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கெட் இட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், ஐ அக்ரி. ஐ அக்ரி எப்படி மீனிங்கில் வரும் அப்படின்னா, மச்சான் நைட்டு ஃபுல்லாக தலைவலிடா, ஐயோ நைட்டு ஃபுல்லாக தலைவலி. நம்ம உடனே சொல்லுவோம், அதே தான்டா எனக்கும், அதே தான் எனக்கும். அதான் ஐ அக்ரி அப்படிங்கிற டேர்மில் நம்ம போட்டிருக்கோம். அதே தான் எனக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்கிறது அதே தான் நமக்கு இருக்குது, நாமளும் அதைத்தான் ஒத்துக்கிறோம் அப்படின்னுங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஹியர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்லாங் வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், மை மிஸ்டேக். ஐயோ இது என்னோட தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் இந்த ஸ்லாங் வேர்டை யூஸ் பண்ணலாம், மை பேட். ஓகே, சாரி அது என்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாரி மை பேட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே போதும். மை பேட்னாலே மை மிஸ்டேக்னு அர்த்தம். சரிங்களா? யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம் நிறைய இடத்துல சொல்லுவோம். யாராச்சும் ஒருத்தர் நம்மகிட்ட தேங்க்ஸ் சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதற்கு என்ன ஸ்லாங் வேர்டு இருக்குது அப்படின்னா, யூ பெட். அவ்வளோதான், யூ பெட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் இருக்கார், நம்ம ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆறுமுகம் வந்து இப்போ எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு, தேங்க்யூ டேவிட் அப்படின்னு சொல்கிறாருன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ பெட் ஆறுமுகம். யூ பெட் ஆறுமுகம் அப்படின்னா யூ ஆர் வெல்கம் ஆறுமுகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஆனால் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாத இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி யூ பெட் அப்படின்னா வேறு ஏதோ மீனிங்கில் போகும், மை பேட் அப்படின்னா வேறு ஏதோ மீனிங்கில் போகும். புரியுதுங்களா?
அடிக்கடி இந்த பர்டிகுலர் ஸ்லாங் வேர்டுக்கு என்ன மீனிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மைண்டில் நின்றும். ஓகே, அடுத்து பாருங்கள். தட்ஸ் ஆல் ரைட். தட்ஸ் ஆல் ரைட் என்ன மீனிங்கில் சொல்லுவோம்? பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கு நாம் என்ன ஸ்லாங் வேர்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நோ வரிஸ். அவ்வளோதான். நோ வரிஸ். தட்ஸ் ஆல் ரைட்னு சொல்கிறதுக்கு பதிலாக எந்த இடத்துல பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களோ அதற்கு நீங்கள் நோ வரிஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஸ்லாங் வேர்டில். அடுத்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வார்த்தைகள் சொல்லித்தரேன். ஓகே, நோ பிக்கின்னு சொல்லலாம். ஓகே, நோ பிக்கி. பிக்கின்னு சொல்லி விட்றாதீங்க. பிக்கினா பண்ணின்னு அர்த்தம். சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க முடியாதுப்பா. பிக்கி இல்லை, பிக்கி. அதனால் என்ன பண்ணணும்? நல்லா சொல்லி பார்க்கணும். ஓகே, நோ பிக்கி. யாரோ உங்ககிட்ட சொல்கிறாங்க இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்பொழுது நோ பிக்கின்னு சொல்லிடாதீங்க. என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, உங்கள் மேனேஜரோ ஹையர் அஃபீஸியலோ யார்ட்ட சொல்லி விட்டுறாதீங்க. அப்போ நான் மாட்டிக்குவேன். ஓகே, நோ பிக்கி. ரைட் இல்லையா? அடுத்து பாருங்கள், நோ பிக் டீல்னு சொல்லலாம். ஓகே, நோ பிக் டீல். அதுவும் கரெக்ட் தான். அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. நோ பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நோ ஸ்வெட்டுன்னு கூட சொல்லலாம். நோ ஸ்வெட். ஸ்வீட்டுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸ்வெட்டு. நோ ஸ்வெட். நோ பிக்கி, நோ பிக் டீல், நோ ஸ்வெட். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். லீவ் இட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த 3 வார்த்தையில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடவே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கு நம்ம ஸ்லாங்கில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஸ்வீட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி கூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, கூல் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ஸ்வீட் ரொம்ப இனிப்பாக இருக்குது, அது கிடையாது. இங்கே நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்கிறதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் ஸ்லாங்கில். ஓகே, பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிற பதிலாக யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாங்க ஐ பாஸ் த டெஸ்ட். நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஐ பாஸ் த டெஸ்ட். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்வீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு ரிப்ளை நம்ம கொடுக்குறோம். இல்லாட்டி கூல் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிற மீனிங் அது கன்வே பண்ணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அமேசிங், த பெஸ்ட். ஓகே, ஒரு ஹை காம்ப்ளிமெண்ட், எக்ஸலண்ட், டாப் நாச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வேற லெவலில் மிரட்டலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதான் நம்ம கூமாப்பட்டி கூட வந்துச்சுல, மிரட்டுங்க எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அப்போது அதற்கான ஸ்லாங் வேர்டு என்ன அப்படின்னா பிஓஎம்பி, பாம்ப். பாம்பா? பாம்புன்னு அணுகுண்டு தானே? ஆமாங்க. ஆனால் அவங்க அப்படி ஸ்லாங்கில் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? பார்க்குறதுக்கு சிரிப்பாக தான் வருது. ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, பாருங்கள். அமேசிங், த பெஸ்ட் அப்படின்னு இருக்கா? அதுக்கு பதிலாக பாம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்படியே அங்கே போட போகிறோம். யோர் ஷூஸ் ஆர் பாம். ஓகே, யாராவது ஒருத்தர் நேட்டிவ் ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட வந்து உங்களோட ஏதோ ட்ரெஸ்ஸோ உங்களோட ஏதோ ஒன்றை பற்றி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ஹை காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க யோர் ஷூஸ் ஆர் பாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முழிப்போம். பாமா? ஐயோ, நம்மளை தீவிரவாதின்னு முத்திரை குத்திடுவாங்களே அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிரட்டுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஸ்டினபிள், சஸ்பீசியஸ், அதாவது சந்தேகத்திற்குரிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? கேள்வி கேட்கறதுக்குரிய, சந்தேகத்திற்குரிய அப்படின்னு சொல்லுவோம்ல. அதற்கான ஸ்லாங் வேர்டு என்ன அப்படின்னா ஷேடி. ஓகே, ஷேடி அப்படின்னா சந்தேகத்திற்குரிய அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஐ சா அ ஷேடி காய். சந்தேகத்திற்குரிய ஒரு நபரை நான் பார்த்தேன். எப்போ? நேற்று ராத்திரி வீட்டு பக்கம் வீட்டாண்ட என்ன பண்ணேன்? சந்தேகத்திற்குரிய ஒரு நபரை பார்த்தேன். இப்போ ஷேடி அப்படின்னா கொஸ்டினபிள் ஆர் சஸ்பீசியஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டயர்டு. டயர்டு ஆல்ரெடி டயர்டே எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, அதே இதுக்கிட்ட நாங்கள் புது வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ரைட். டயர்டு அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக இருக்கிறது பீட் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஐ வாஸ் ஸோ பீட் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒருத்தர் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனிங் புரியாமல் போயிடும். ஐ வாஸ் ஸோ பீட்டா? பீட்னா அடிக்கிறது, பொழந்துட்டாங்களோ இவனை போட்டு அப்படின்னு நினச்சிருவோம். பீட் அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு அர்த்தம். பாருங்கள், ஐ வாஸ் ஸோ பீட் ஆஃப்டர் த கேம். அந்த விளையாட்டுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ரியலி கூல், இம்ப்ரெசிவ். இந்த அளவுக்கு பயங்கர ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு காம்ப்ளிமெண்ட். நீங்கள் நிறைய படத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஏதோ ஒரு வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தை தான் இது. சம்மந்தமே இருக்காது அதுக்கு இதுக்கு இருக்க மீனிங்க்கு. பாருங்களேன்,
சிக். சிக் அப்படின்னா ப்ரிட்டி கூல், சூப்பராக இருக்குடா, இம்ப்ரெசிவாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சிக் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறோம் அவங்களோட ஸ்லாங்கில். சரிங்களா? பாருங்கள், யுவர் ஷூஸ் ஆர் சிக். உங்கள் ஷூ நல்லா இருக்குடா. ஓகே, உன்னோட ஷூ நல்லா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் யுவர் ஷூஸ் ஆர் சிக். யுவர் ஷூஸ் ஆர் சிக். அங்கே பாருங்கள், யுவர் ஷூஸ் ஆர் பாம். மிரட்டுதுடா அப்படின்னு சொல்கிறது பாம்பு. சூப்பராக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம். ஆனால் அந்தளவுக்கு ஹை கிடையாது எங்கே சிக் அப்படிங்கிற வார்த்தையில். ஓகே, இப்போ கடைசி ஒரு சில ஸ்லாங் வேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெரி ஃபிசிக்கலி ஃபிட், பயங்கர ஃபிட்டு, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் ஸ்லாங் வேர்டில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிப்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிப்டு. ரிப்டுன்னு சொல்லாமல் ஆர்ஐபின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மீனிங்கே வேறு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ், ரிப்டு. சரிங்களா? வெரி ஃபிசிக்கலி ஃபிட், அப்போ நம்மளே சொல்லிக்கிறோம் ஐ ஆம் ரிப்டு. ஐ ஆம் ரிப்டுனா பயங்கர பயில்வான் மாதிரி இருக்கேன், பயங்கரமான அந்த கட்டுமஸ்தான உடம்பாக நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து சில்லி. சில்லி அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப மொக்கன்னு அர்த்தம். நல்லாவே இல்லடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு நாம் வச்சுருக்க ஸ்லாங் வேர்டு என்ன அப்படின்னா சீஸி. ஓகே, சீஸி அப்படின்னா ரொம்ப மொக்க, நல்லாவே இல்லை அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், த மூவி இஸ் வெரி சீஸி. ஐயோ, அந்த படத்துக்கு மட்டும் போயிடாதீங்க சாமி, த மூவி இஸ் வெரி சீஸி, சரியான மொக்கைங்க, நல்லாவே இருக்காது, ஒரிஜினலாகவே இருக்காது, படம் பார்க்குற ஃபீலே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த மூவி இஸ் வெரி சீஸி. அடுத்து பாருங்கள், டு ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ். சோசியலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதற்கு வச்சுருக்க வார்த்தை என்ன அப்படின்னா ஹேங் அவுட். ஓகே, ஹேங் அவுட் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஃபார்மல் ஸ்லாங் வேர்டுங்க, ரொம்ப ஃபேமஸ் இந்த வார்த்தை ஹேங் அவுட். அப்படி நம்ம எழுதலாமா? பாருங்கள், ஐ வாண்ட் டு ஹேங் அவுட் வித் தெம். நான் அவங்க கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் சோசியலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன். ஐ வாண்ட் டு ஹேங் அவுட் வித் தெம். ஐ வாண்ட் டு ஹேங் அவுட் வித் தெம், அவ்வளோதான். ரைட்? வில்லிங் டு கோ ஆர் ஈகர் டு ஜாயின். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்போம். அதைத்தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இந்த வார்த்தையில் சொல்ல போகிறோம். ஓகே, ஐ ஆம் டவுன். ஐம் டவுன். ஐம் டவுன் அப்படின்னா ஐம் வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்களேன், இங்கே அப்படியே போட்டுடலாம். ஃபார் த பார்ட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐம் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஐம் டவுன் ஃபார் த பார்ட்டி அப்படின்னா பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்க, விருப்பப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐம் டவுன் ஃபார் த பார்ட்டி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கீங்களோ, ஆர்வத்தோடு இருக்கீங்களோ, அங்கே ஐம் டவுன் அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் திங்கை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, இதற்கும் ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. ஐம் டவுனுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐம் கேம், இதுவும் ஸ்லாங் வேர்டில் அதே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துது. ஓகே, பாருங்கள், ஐ எம் கேம்னாலும் அதே மீனிங் தான், ஐ எம் டவுன்னாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? அடுத்து ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால் எல்லாம் வரும். ஓகே, ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா நாம் வச்சுருக்க ஸ்லாங் வார்த்தை என்ன தெரியுங்களா? பாருங்கள், பூஸ். பூஸ், பூஸ்னா ஆல்கஹால் அப்படின்னு அர்த்தம். போதைன்னு சொல்லுவாங்க, போதை போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. போதை போட்டானா சரக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல்கஹால் அப்படின்னா பூஸ்ன்னு சொல்லுவாங்க. வில் தே ஹாவ் பூஸ் அட் பார்ட்டி? பாருங்கள், வில் தே ஹாவ் பூஸ் அட் பார்ட்டி? இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கன்வர்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆல்கஹால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, பாருங்கள், வில் தே ஹாவ் பூஸ் அட் த பார்ட்டி? வில் தே ஹாவ் பூஸ் அட் த பார்ட்டி? பார்ட்டியில் நம்ம நண்பர் இருப்பாரா? நண்பர் யார்? பூஸ் தான். ஓகே, ரைட். அ மூவி. மூவிக்கு அவங்க வச்சுருக்க ஸ்லாங் வேர்டு என்ன அப்படின்னா அ ஃப்ளிக். ஃப்ளிக். ஓகே, ஃப்ளிக் அப்படின்னா மூவின்னு அர்த்தம். சரிங்களா? இன்கேஸ் யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ஐ வாட்ச் அ வண்டர்ஃபுல் ஃப்ளிக் அப்படின்னா நான் ஒரு சூப்பரான மூவி பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஐ வாட்ச்ட் அ ஃப்ளிக், நான் ஒரு படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ ஃப்ளிக் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களோட சரௌண்டிங்ஸ்குள்ளே பேசும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி பேசி பழகுங்க. ஓகே, பாருங்கள், சூப்பர் வார்த்தை அ ஃப்ளிக். அடுத்து பாருங்கள், ஃபுட்டுக்கு இன்ஃபார்மலாக இருக்க நம்மளோட ஸ்லாங் வேர்டு என்ன அப்படின்னா
grub. ஓகே, grub அப்படின்னா ஃபுட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஐ ஆர்டர்ட் சம் grub ஆன்லைன். ஆன்லைனில் நான் கொஞ்சம் ஃபுட் என்ன பண்ணேன், ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆர்டர்ட் சம் grub. grub அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். இதில் இன்ஃபார்மல் ஸ்லாங் வேர்டு. இப்போ நம்ம படித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். அஃபிஷியல் பிளேஸ்லலாம் போய் பேசிடாதீங்க. கோடி கும்பிடு போட்டுக்கிறேன், தயவு செய்து அஃபீஷியல் பிளேஸில் பேசிடாதீங்க. இதெல்லாமே இன்ஃபார்மல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் யார்ட்டெல்லாம் நல்லா சகஜமாக பேசுகிறீங்களோ அந்த இடங்களில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த பர்டிகுலர் ஸ்லாங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஈஸி தானே? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? புரிஞ்சுதா எந்தெந்த வார்த்தைகள் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்கல்ல? வெரி குட், வெரி குட். அவ்வளோதான். இந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் போதும். நம்ம எதெல்லாம் கற்றுக்கிறோமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ இதில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸில் ஃபென்டாஸ்டிக், அமேசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு ஸ்லாங் வார்த்தை இருக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்லாங் வார்த்தையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை கமெண்ட்டில் போட்டுருங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க். ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.